சரிபோதா சனிவாரம் நம்மளுடைய நானி அவர் ஆத்ரேயா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் சூர்யா நானி இவங்களுடைய காம்பினேஷன் ஒரு சாதாரண கமர்ஷியல் படங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையான கோவம் வரும் அப்படிங்கிற ஒரு லைனை வச்சுட்டு வந்து எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா சனிக்கிழமையான கோவம் வரும் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. சரி இதில் என்ன புதுமை அப்படின்னு போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வேலை ரொம்ப சின்சியராக. அதுவும் வந்து நானியோடைய நடிப்பு அது அந்த அப்படி கமர்ஷியல் ஹீரோ அந்த மீட்டரில் ஒரு சின்ன இன்னசென்ஸோட க்யூட்டாக ஒரு ரோல் பண்ணுறது இருக்குல்ல, அந்த மீட்டரை வந்து நானி வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தயானந்த் நம்ம இன்ஸ்பெக்டர் தலைவர் விஜய் சூர்யா ஐயோ அதாவது தமிழில் டப் பண்ணியிருக்காருங்க. தமிழில் டப் பண்ணுறப்போ என்னென்னா இது டப்பிங் பண்ணனே மறக்கிற அளவுக்கு டப் பண்ணியிருக்காரு மனுஷன். அவ்வளோ டைலாக் சொல்ல போட்டிருக்காரு. நமக்கு அது பார்க்குறப்போ ஐயோ இப்படி தான்டா ஒருத்தன் உழைக்கணும் அப்படின்னு வந்து நமக்கு தோணுது. ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனுமே அப்படி ரூல் பண்ணியிருக்காரு. படத்தை பார்க்குறப்ப என்னென்னா படத்தை பொறுத்த வரைக்கும் நிறையாக இருக்கிறது அப்படின்னா படமே அவ்வளோ என்டர்டெய்னிங்காக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த விஜய் சூர்யா நானி கான்ஃப்ளிக்ட், அதே விஜய் சூர்யா அவங்க அண்ணன் அவங்க கான்ஃப்ளிக்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா மோகன் விஜய் சூர்யா அப்படின்ட்டு இது சின்ன கான்ஃப்ளிக்ஸு அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக. நீங்கள் நானியோட அக்கா அது எந்த கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்க் இல்லாமல் ஒரு மொட்டையாக அப்படி வருது அந்த கேரக்டர் மறைஞ்சிருது அப்படின்னு எந்த கேரக்டருமே கிடையாது. ஒரு கேரக்டர் தொடங்குச்சுன்னா அது வந்து ஒரு முடிகிறதுக்கான ஒரு பாயிண்ட் இல்லாமல் ஆத்ரேயா வந்து அந்த கேரக்டர் எழுதவே இல்லை. அப்படி எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை வந்து உள்ளே வச்சுருக்காரு. அதுதான் இந்த படத்தோட பியூட்டியே. இந்த படத்தோட இன்னொரு பியூட்டியே என்னென்னா இதோட கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய தைரியம் வேணும் ஒரு ஆக்டர் பண்ணுறதுக்கு. அப்படின்னா பயங்கரமான என்ன குருதி புனல் கிளைமேக்ஸ் ஆடா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அங்கே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஹீரோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு கிளைமேக்ஸ் வந்து எழுதியிருக்கலாம் ரொம்ப ஈஸியாக அங்கே ஒரு விசில் அடிக்கிறதுக்கு. அது இல்லாமல் ஒரு மக்களுக்கான ஒரு பொதுஜனத்துக்கான சொல்லப்போனால் ஒரு ஸ்கிரிப்டுக்கான கிளைமேக்ஸ் அது. அங்கே ஹீரோ முன்னு இல்லாமல் அந்த ஸ்கிரிப்ட் தான் முன்னாடி நிற்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஊர் இருக்கும். ஒரு ஊரில் ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பர்சனல் பிரச்சனைக்கு 2 பேர் டான் அதுக்கு அந்த ஊரை போட்டு தவட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு ரிசல்ட் அதுக்கு வந்து ஒரு முடிவை வந்து டைரக்டர் வந்து அதுக்குள்ளே வச்சுருப்பார். அது அவ்வளோ பொயட்டிக்காக உள்ளே வச்சுருப்பார். இப்போ வேற ஒரு ஹீரோவாக இருந்தால் அது மாற்றுங்க வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நானி அப்படிங்கிறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமேட்டிக்காக அதை வந்து ஹேண்டில் பண்ணி முடிச்சிருக்காங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படங்க. படத்தில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சங்கியாக ஒரு இடத்துல ஒரு 15 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் சங்கியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதர்வைஸ் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வர என்டர்டெய்னர்களுக்கு நிறைய என்டர்டெய்னர்களுக்கு பெட்டராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். டு பி ஆனஸ்ட் அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஃபன்னாக பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பிரித்து மெஞ்சிருக்காங்க மியூசிக் டைரக்டர். சினிமட்டோகிராஃபி அந்த கமர்ஷியலான சினிமட்டோகிராஃபி அந்த ஒர்க்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அவ்வளோ சின்சியராக ஆர்ட் டைரக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அரசியல்வாதியோட அந்த வீடு எப்படி இருக்குன்னா அந்த கப்பு முதற்கொண்டு அதுக்குள்ளே ஒரு ஆர்ட் டைரக்ஷனில் ஒரு வேலைக்குள்ளே உள்ளே போயிருக்கு. ஸோ எதுவுமே ஏனாதானான்னு பண்ணாமல் பியூட்டிஃபுல்லாக எடுத்துக்கொண்டு வந்து வச்சுருக்கார் ஆத்ரேயா வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சினிமாவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைரக்டராக மாறுவார் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. நீங்கள் இந்த வீக்கெண்ட் ஒரு என்டர்டெய்னராக நம்பி போகலாமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நம்பி போகலாம். அதுக்கான எல்லா விஷயமும் இருக்கிற படம் தான் இந்த சூர்யா சாட்டர்டே இல்லாட்டி சரிபோதா சனிவாரம் அப்படிங்கிற படம். அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.